யாழ்னி, ஒரு மனிதருக்கு ஒவ்வொரு ஆண்டும் பிறந்தநாள் வர 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 வயசு கூடிக்கிட்டே போகும். அதே நேரத்துல எனர்ஜி குறைஞ்சிக்கிட்டே வரும். இப்போ உங்களுக்கு எனர்ஜி எவ்வளவு லோவா இருக்கும்? எனக்கு நல்ல ஆயா தான் இருக்கு. எப்படி இருக்குது பாரு, எவ்வளவு துடிப்பா இருக்கேன். நீங்க துடிப்பாலாம் இல்ல, மத்தவங்க துடிக்க வைக்கிறீங்க. அடுத்து வாங்க. அதே மாதிரி நம்ம நாட்டுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் வயசு கூட கூட நாடு செழிப்பாயிட்டே இருக்கும். நம்ம நாட்டுக்கு இந்த வருஷம் 61வது பிறந்தநாள். வாவ்! இது திருநாள் திருவிழா தேசிய தின சிறப்பு நிகழ்ச்சி. பாஸ், நான் தீபாவளியில் ஆரம்பிச்சு ஒவ்வொரு வாரமும் 3 சிறப்பு விருந்தினர்களை கொண்டு வந்திருக்கேன். இந்த வாரம் நம்மளுடைய 12வது எபிசோட். 12 நிகழ்ச்சிகள் முடிஞ்சிருச்சா? ஆமா, எனக்கு ரொம்ப சோகமா தான் இருக்கு. எதுக்கு கை தட்டுறீங்க? செலிப்ரேட் பண்றேன். என்ன விட்டு போறனாலயா? பாரு, எல்லாம் உழுவுது. சரி, இன்று தேசிய தின சிறப்பு நிகழ்ச்சி இல்லையா? அதனால நான் வந்து ரொம்ப முக்கியமான நபர்களை தான் நமக்கு சிறப்பு விருந்தினர்களா கொண்டு வந்திருக்கேன். நம்ம நாட்டு தலைவர்கள் வந்திருக்காங்களா? நாளைய தலைவர்களை கொண்டு வந்திருக்கேன். 3 இளைஞர்கள் நம்ம கூட இப்ப இருக்காங்க. ஆமா, அவங்க தான் சிங்கப்பூர் கேரம் வீராங்கனை ஸ்ருதிகா ஜோசப். வணக்கம். நம்ம கூட இருக்காரு இண்டோ ஹாக்கி டீமோட கோல் கீப்பர் கௌசிகன். சிங்கப்பூர் கபடி அணி தலைவர் விஸ்வா. வாங்க வாங்க வாங்க. உங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இப்போ நீங்க ஜெர்சிஸ் கொடுத்துருக்கீங்க. இந்த ஜெர்சியில சிங்கப்பூர் கொடி தெரியுது. இந்த சிங்கப்பூர் கொடியை அணிந்து நீங்க இந்த விளையாட்டுகளில் பிரதிநிதிக்கும் போது எவ்வளோ பெருமையா இருக்கு? உண்மையாக சொல்ல போனால் ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. கேரம்ங்கிறது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்பாட்லானால சிங்கப்பூர் ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. பிகாஸ் அந்த கேரம்லாம் சொல்லும்போது எங்கள் நண்பர்களோட சேர்ந்து நம்ம சும்மா ஜாலியாக விளையாடுவோம். ஆமாம், அது வந்து அப்போ ப்ரெஷராக இருக்காது. ஆனால் நீங்கள் அதை ஒரு விளையாட்டுன்னு எடுத்து பார்க்கும்போது அல்லது சிங்கப்பூரை ரெப்ரசென்ட் பண்ணி போகும்போது உண்மையிலே நல்ல ஸ்டடியாக அடிக்கிற அந்த காய் இருக்குல்ல, அப்படியே ஸ்லிப் ஆகும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு அந்த மாதிரி பயமாக வந்ததில்லை? இல்லை, வந்தது. இப்படி பயம் ரொம்ப பயமாக இருந்துச்சு. உண்மையாக சொல்ல போனால் நடுங்குச்சு. பேசும்போதே கௌசிகன், நீங்க சொல்லுங்க, சிங்கப்பூரை பிரதிநிதிச்சு விளையாடுறது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? எவ்வளோ பெருமையாக இருந்துச்சு அப்படிங்கிறது வந்து என்னால் வார்த்தைகளை சரியாக சொல்ல முடியுமாங்கிறது வந்து எனக்கு தெரியாது. ஏன்னா எனக்கு வந்து இது ஒரு ஃபுல் சர்க்கிள் மூமெண்ட் மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நான் ஹாக்கி வந்து உயர்நிலை பள்ளியில் தான் நான் ஆரம்பித்தேன். அப்போ வந்து எனக்கு ஒரு 13 வயசுலேயே எனக்கு ஒரு 90 கிலோ இருக்கும். நிறைய உடல் எடை இருந்துச்சு எனக்கு. ஸோ நான் வந்து என்னால் விளையாட்டுலேயும் என்னால் நல்ல ஒரு இடத்த பிடிக்க முடியும், என்னால் என்னை நிரூபிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக நான் அதில் வந்து சேர்ந்துக்கிட்டேன். ஸோ அங்கே ஆரம்பித்து இன்றைக்கி நான் வந்து சிங்கப்பூர் பிரதிநிதிச்சு விளையாடி இருக்கேன்னா அது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை. நீங்கள் 90 கேஜி சொல்லும்போது எனக்கு அப்படியே என்னையே பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நானும் ஹாக்கி விளையாடணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் அந்த குச்சியை பிடிச்சிட்டு என்னால் ஓட முடியல, கஷ்டமாக இருந்தது. நான் ஜோக் அடிக்கிறேன், என்ன சீரியஸாக பார்த்துட்டு சீரியஸா சொல்றாரு. ஒரு கனவுகளை விட்டுட்டீங்கன்னு நினைச்சு சர்ப்ரைஸ் பண்ணேன். யாழ்னி, இதுல என்ன ரொம்ப சுவாரஸ்யம்னா நம்ம கபடி 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 ஆன்ஸ் ஊன்ஸ் அந்த மாதிரி ஸ்டைலாக தான் பார்த்துருக்கோம் கபடியை. விஸ்வா, நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு எவ்வளோ பெருமையாக இருந்தது? இது வந்து மிகப்பெரிய வாய்ப்பு. இது எல்லாருக்கும் வந்து சுலபமாக அமையாது. ஸோ அதே மாதிரி எனக்கு கிடைச்சது வந்து நான் ரொம்ப ஒரு பெரிய வாய்ப்பாக வந்து இதை நான் பார்க்குறேன். ஸோ வந்து இந்த இடத்துக்கு வரதுக்கு வந்து எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கோம். நிறைய ட்ரைனிங், நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டுலாம் வந்திருக்கோம். ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து கடைசியில் ஒரு பதக்கம் அடித்து உங்களோட அந்த நாட்டுக்கொடி மேலே பார்க்கும்போது அந்த மூமெண்ட் வந்து இது எல்லாமே வந்து ஒர்த் இட் மாதிரி எங்களுக்கு தோணுச்சு. ஸோ அந்த மூமெண்ட் தான் வந்து இதெல்லாம் பண்ணதெல்லாம் ஒர்த் இட் அப்படின்ட்டு எங்களுக்கு தோணுச்சு. அதுவும் விஸ்வா, தென்கிழக்காசிய போட்டிகளில் நீங்கள் கேப்டனாக இருந்தீங்க. அது எவ்வளோ ப்ரெஷரைசிங்காக இருந்தது? இப்போ முதல் மேட்ச் போகும்போது ட்ரெஸ்ஸிங் ரூமில் இருக்கிறோம். எங்கள் டீமோட பேரை உச்சரிக்கிறதுக்கு வந்து நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் கூப்பிட்றதுக்கு. ஸோ அப்போ வந்து ஒரு 5 மினிட்ஸ் தனியாக இருக்கும்போது மனசுக்குள்ள அவ்வளோ எண்ணம் ஓடிட்டு இருந்துச்சு. ஏன்னா வந்து இதுதான் வந்து கபடி வந்து ஒரு சர்வதேச அரங்கில் வந்து இதுதான் முதல் முறையாக வந்து சிங்கப்பூர் வந்து கபடியை ரெப்ரசென்ட் பண்ணி விளையாடுது. ஸோ அதில் வந்து நமக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கும்போது நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப ப்ரெஷரைசிங்காக இருந்துச்சு. ஸோ சிங்கப்பூர் கபடி வரலாற்றில் வந்து இது ஒரு பிள்ளையார் சுழி மாதிரி அமைய போகுது. அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட், எக்ஸ்ட்ரா இம்பார்ட்டன்ட் இந்த கேம் எங்களுக்கு. இதோட முடிஞ்சிடாது. ஸோ இது வந்து ஒரு அடித்தளமாக இருந்து இது மூலியமாக நிறைய கதவுகள் படியில் திறக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ரெஷர்லாம் எனக்கு நிறைய போட்டுக்கிட்டேன். ஸ்ருதிகா, நீங்கள் வந்து US கேரம் காம்படிஷனில் வேர்ல்ட் கப்பில் 6வது வேர்ல்ட் கப்பில் நீங்கள் 14வது இடம் எடுத்திருக்கீங்க. அதுவும் சிங்கப்பூரில் கேரமில் நீங்கள் தான் இப்போ இளம் பிளேயர். இந்த ஒரு விளையாட்டில் உங்களுக்கு எப்படி இவ்வளவு ஆர்வம் வந்துச்சு? ஆரம்பத்தில் ஆக்சுவலி எனக்கு கேரம் பற்றி எதுவுமே தெரியல. அப்பா விளையாடுறதை பார்த்துருக்கேன். சுற்றி இப்போ HDBயில் வர வந்து வயசானவங்க விளையாடுறதை வந்து நான் பார்த்துருக்கேன். ஆரம்பத்தில் அப்பா வந்து தான் சொல்லி கொடுத்தாங்க.
கேரம் பற்றி வந்து ஓகே நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கலாம், ட்ரை பண்ணி பாரு, என்ஜாய் பண்ணிப்பீங்க, செஸ் மாதிரி தான். ஸோ வீட்டில் அப்பா நீங்கள் எப்போதுமே விளையாடுவீங்க ஃபேமிலியோட? ஒரு ஜாலியாக ஒரு ஆட்டத்துக்கு வந்து நம்ம விளையாடுவோம். அவங்க வந்து ஜாயின் பண்ண சொல்லி ஒரு அசோசியேஷனுக்கு வந்து கூட்டிகிட்டு போனாங்க. சரி இங்கே நம்ம தான் ப்ராக்டிஸ் பண்ணுறோம் சிங்கப்பூர் டீமுக்கு, ட்ரை பண்ணி பாரு, ஓகே பார்த்து ஒரு வேளை நீங்கள் வந்து யூ கேன் கம் அப் அப்படின்னு சொன்னாங்க. அது நம்பி ஐ ட்ரை. ஒரு 8 மாதம் வந்து அவங்க சொன்னாங்க ஒரு 8 மாதம் ப்ரோக்ராம் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் விளையாட ஆர்வம் அதிகமானது. ஸோ அப்போ நீங்கள் நிறைய சாப்ஸ்டிக் ட்ரைனிங் பண்ணுவீங்களா? இப்படி அடிக்கணும்ல, இப்படி அடிக்கணும். ஸோ கை விரல் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். எப்படி அதுக்கு கான்சன்ட்ரேஷன் வேற ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஸோ பயிற்சி என்பது எப்படி இருக்கும்? டெய்லி பிளேயிங் தான் ஆக்சுவலி. தினமும் விளையாடுவீங்களா? தினமும் ஆரம்பத்தில் நகமையில் இருக்கும் உங்களுக்கு இல்லை தினமும் ஆடுவோம். சில சமயம் நம்ம வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு 6 hours அந்த மாதிரி கூட ஆடுவோம். சில பேர் வந்து ஓவர் நைட்டாக கூட ஆடுவாங்க. கை விரல் வலிக்காதா? ரொம்ப வலிக்கும். ஸோ இன்னைக்கு கூட நீங்கள் வீட்டுக்கு போய் விளையாடுவீங்க? ஆமாம், தினமும். சரி, அந்த கேரம் போர்டில் வந்து பவுடர் போடுவாங்க, நீங்கள் எந்த பவுடர் பயன்படுத்துறீங்க? பாஞ்ச் பியூட்டி பவுடர். உங்களுடைய கேரம் கோச் யாரு? உங்களை யார் வந்து ட்ரெயின் பண்றா? அப்பா. அப்பா எக்ஸ்பர்ட்டா இருக்கணும். ஐயா, சோ அப்பா கூட ஜெயிக்க முடியுமா? அப்பா ஜெயிச்சிருக்கீங்களா? ஜெயிச்சிருக்கேன். இப்போ வந்து நீங்க எக்ஸ்பர்ட்டா மாறிட்டீங்க? இல்ல, இன்னும் அவங்க தான் எக்ஸ்பர்ட். ரொம்ப கடினமான விஷயம் ஹாக்கில நீங்க என்ன சொல்றீங்க? த நேச்சர் ஆஃப் த பொசிஷன் எப்படின்னா, நம்ம ஒரு தவறு செஞ்சா அதோட விளைவு வந்து இட்ஸ் வெரி செவியர். ஏன்னா ஒரு ஸ்ட்ரைக்கர் வந்து அவங்க பந்து இஃப் தே ட்ரை டு ஸ்கோர் கோல் அவங்க மிஸ் பண்ணிட்டாங்கன்னா அடுத்த இதில் பார்த்துக்கலாம். ஆனால் ஒரு கோல் கீப்பராக நீங்கள் ஒரு தவறு செஞ்சிட்டிங்கன்னா பந்து உள்ளே போயிடும். அதுக்கப்புறம் யோர் டீம் இஸ் டவுன், யூனோ. ஸோ அந்த ஒரு மென்டல் எலிமெண்ட் தான். ஸோ நம்ம ஒரு கேம் விளையாடும் போது ஆரம்பத்திலேயே நம்ம ஏதாச்சும் ஒரு தவறு செஞ்சு ஒரு பந்து உள்ளே போயிட்டுன்னா மிச்சம் இருக்கிற கேம் வந்து நம்ம எப்படி ஒரு ஃபோக்கஸ்டோட ஒரு நம்பிக்கையோட விளையாடுறது தான் அது ஒரு கோல் கீப்பராக ஒரு மிக கடினமான விஷயம்னு நான் சொல்லுவேன். இப்போ நான் வந்து ஹாக்கி பழக கற்றுக்கிட்டேன்னா நான் ஒரு நல்ல கோல் கீப்பராக இருக்கேன். கோல் போஸ்ட் இவ்வளோ தான் இருக்கு. நான் முன்னாலே மறைஞ்சிருச்சு, யாரும் கோல் போட முடியாது. உண்மையாக சொல்ல போனால் நான் ஹாக்கி ஆரம்பிச்சது 13 வயசுல செகண்டரி ஸ்கூல் ஆரம்பிச்சது இதே காரணத்தை தான் என் கோச் என்கிட்ட சொன்னாங்க. நீ அங்கே நின்னாலே பாதி கோல் தெரிய மாட்டேங்குது, நீ வந்து கோல் கீப்பர் ட்ரை பண்ணி என்ன சொன்னாங்க. உங்களுக்கு தெரியாத ஒரு கதையை சொல்றேன். நீங்க இன்டோர் ஹாக்கி, நான் அவுட்டோர் ஹாக்கி விளையாண்டேன். அது எவ்வளவு பெரிய கோல் போஸ்ட், என்ன கோல் கீப்பரா இருக்க சொன்னாங்க. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? நம்ம எல்லாரும் ஃபேன் ஷேமிங் பண்ணிருக்கோம். எல்லாம் வந்து விட்டாங்க. உங்க தனிப்பட்ட விளையாட்டுகள்ல நீங்க எந்த வயசுல ஆரம்பிச்சீங்க? 13 வயசுல. நீங்க சரி, இப்படி இருக்கும்போது நிச்சயமா உங்க குடும்பத்தோட ஆதரவு ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள் குடும்பம் எவ்வளோ பக்கபலமாக இருந்தாங்க? நான் வந்து இது இங்கே சொல்லி ஆகணும். என்னோட குடும்பம் குறிப்பாக என்னோட அப்பா அம்மா இல்லைன்னா நான் இவ்வளோ தூரம் நிச்சயம் வந்திருக்கவே முடியாது. ஏன்னா அவங்க செய்கிற சின்ன சின்ன விஷயத்தில் தான் அந்த ஆதரவு, அந்த ஒரு நம்பிக்கை நமக்கு கிடைக்கிது. உயர்நிலை பள்ளியில் வந்து ஹாக்கி ஆரம்பித்தப்ப ட்ரைனிங் முடித்து ஒவ்வொரு தடவையும் என் அப்பா அம்மா யாராச்சும் வந்து என்னை அழைச்சிட்டு போவாங்க வீட்டுக்கு. அந்த மாதிரி எக்யூப்மெண்ட் என்ன தேவைப்படுதோ அதை வாங்கி கொடுக்குறது. அதுவும் நான் தேசிய குழுவில் போய் பங்கெடுக்க போகிறேன், நான் வந்து முயற்சி பண்ண போகிறேன், ட்ரை பண்ண போகிறேன்னு சொன்னப்போ கொஞ்சம் கூட யோசிக்காமல் நீ பண்ணு, உனக்கு என்னென்ன தேவைப்படுதோ அதை நம்ம செஞ்சு கொடுக்குறோம். அதுலேருந்து இப்போ வந்து நான் போன வருஷம் தென்கிழக்கு ஆசிய விளையாட்டில் விளையாடும்போது என்னோட மொத்த குடும்பமும் வந்து பார்த்தாங்க. தாய்லாந்து வரைக்கும் வந்து ஒவ்வொரு கேமும் பார்த்து என் கூட இருந்தாங்க. ஆனால் ஒரு தடவை கூட என்னால் மேலே அவங்கள பார்க்க முடியல. ஏன்னா எனக்கு தெரியும் அவங்கள பார்த்தா கண்ணில் தண்ணி வந்துடும். அதனால நான் அவங்கள பார்க்காமலே விளையாண்டேன். பட் அவங்க இருந்தாங்க, அங்கே என்னை பார்த்துட்டு இருந்தாங்க, என்னை சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஆதரவு வந்து எனக்கு ரொம்பவே ஃபீல் ஆச்சு. அது வார்த்தைகள் பத்தாது அந்த நன்றியை சொல்றதுக்கு. கண்டிப்பாக என் அம்மா அப்பா வந்து சொல்லணும். அவங்க வந்து நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க இல்லாமல் நானும் வந்து இங்கே இருந்திருக்க மாட்டேன். எது இருந்தாலும் தேவைப்பட்டா என்கிட்ட கேளு, கண்டிப்பாக ஐ கேன் ஹெல்ப் யூ, உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்கிற ஆளுங்க அவங்க. ஸோ நிச்சயமாக அவங்க வந்து நன்றி சொல்லணும். விஸ்வா, என் கதைக்கு வந்து 2 பக்கம் இருக்குது. ஸோ ஒன்று வந்து நான் முடியாதுன்னு சொல்கிறாங்க, கேளுங்க. ஸோ ஆரம்பத்தில் வந்து நான் கபடியில் இன்ட்ரெஸ்ட் ஆகி போகும்போது அவங்க ஓகே கபடி போகிறான் அப்படின்னு ஓகேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் உடனே நேஷனல் டீம் பண்ண உடனே கேப்டன் உடனே என்னடா அவன் வரான் போகிறான் திடீர்னு உடனே கிளைம் பண்ணிட்டேன் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஸ்டேஜ்லேருந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப கவலையாக இருந்துச்சு. ஏன்னா நான் ஒரு வாட்டி ட்ரைனிங் போயிட்டோம். கபடி வந்து ஒரு கான்டாக்ட் ஸ்போர்ட். ட்ரைனிங் முடிச்சு வீட்டுக்கு வரும்போதுனா அந்த வில்லன் அஜித் மாதிரி நொண்டிட்டு வீட்டுக்குள்ள அந்த மாதிரி சில ஆக்டிங்லாம் பண்ணி மேனேஜ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா சர்வதேச அரங்கில் வந்து ரெப்ரசென்ட் பண்ணும்போது அப்போ தான் அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் இன்வால்வ் ஆகி என் ட்ரைனிங் மேட்ச் லோக்கல் நடக்க டோர்னமெண்ட்லாம் பார்த்து அப்போ தான் தெரியுது ஓகே. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வந்து அவங்களோட இன்வால்வ்மெண்ட் வந்து இந்த ஸ்போர்ட்டில் ரொம்பவே இருந்துச்சு. அப்போலேருந்து நான் எந்த டோர்னமெண்ட் போனாலும் சப்போர்ட் பண்ணுறது வந்து பார்ப்பாங்க. இப்போ சொன்ன மாதிரி தாய்லாண்டுக்கும் அவங்க வந்தாங்க, வந்து எல்லாம் ஒரே அழுக. ஆமாம். ஸோ அது வந்து ஒரு ட்ராஸ்டிக் சேஞ்ச் தான் சொல்லணும் அது அவங்களோட சப்போர்ட். இவங்க மூவருமே சேர்ந்து விளையாடுற மாதிரி
ஒரு போட்டி இருக்கு, அதை அவங்க அறிவை பயன்படுத்த போறாங்க. சரி, இந்த போட்டியோட இவங்க தயாரா இருக்காங்க. நம்ம ஒரு குட்டி பிரேக் போயிட்டு வந்துடலாம். இது திருநாள் திருவிழா தேசிய தின சிறப்பு நிகழ்ச்சி. இது திருநாள் திருவிழா தேசிய தின சிறப்பு நிகழ்ச்சி. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் என்னுடைய வீரர்களுக்கு பயிற்சி கொடுத்துட்டு இருக்கேன். எதுக்காக? ஏன்னா என்னால் வந்து ஒரு ஹாக்கி பிளேயர் ஆக முடியாது, கஷ்டம். கபடியும் விளையாட முடியாது. மோஸ்ட் ஈஸியஸ்ட் வந்து கேரம். அதனால தான் இந்த வீரர்களுக்கு வந்து நான் ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு இருக்கேன். ஒரு விரலை வச்சு அடிக்கிறதுக்கு 5 விரலுக்கும் எதுக்கு பயிற்சி கொடுத்துட்டு இருக்கீங்க? இல்லை, கிட்ட அடிக்கிறதுக்கு இந்த விரல், தூரமாக அடிக்கிறதுக்கு இந்த விரல். அப்போ இந்த விரல் வந்து ஸ்டைலான சிக்னேச்சர் மூவ்ஸ் இருக்குது. இப்போ உங்களை அடிக்கிறதுக்கு எனக்கு முழு கை. சரி, நீங்கள் மூவருமே போட்டிகளில் பங்கெடுத்திருக்கீங்களே, மோஸ்ட் டஃபஸ்ட் ஒப்போனன்ட் சந்திச்சிருப்பீங்க நிச்சயமா, அதை பற்றி சொல்லுங்கள். ஸோ ஒரு குழுவாக வந்து நம்ம மிக கடினமான ஒப்போனன்ட் யாருன்னா இந்தோனேஷியன் தான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க தான் இந்தியன் விளையாடுவாங்களா? ஆமாம், அவங்க தான் கடைசியில் ஜெயிச்சாங்க அந்த கோல்டு மெடலை. ஸோ அவங்க கூட விளையாடும்போது, அதுவும் நம்மளோட முதல் விளையாட்டு, அந்த தென்கிழக்கு ஆசிய விளையாட்டில் ஃபர்ஸ்ட் கேம் இந்தோனேஷியாவோட விளையாண்டோம். ஏன்னா நம்மளோட டீமும் நிறைய புது பிளேயர்ஸ் வந்திருந்தோம், மொதல் டைம் சி கேம்ஸ் விளையாடுறது. ஸோ அவங்க கூட விளையாடும் போது அது ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவம் தான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ கடினமான ஒரு ஒப்போனண்ட்டை நம்ம அது வரைக்கும் விளையாண்டதில்லை. ஸோ அதுலேருந்து நம்ம நிறையவே கற்றுக்கிட்டோம். அதனால் போக போக அந்த காம்படிஷனில் நம்மளால் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணி கடைசியில் நம்மளால் ஒரு மெடல் எடுக்க முடிஞ்சுது. ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை தான், ஒரு பொசிஷன்னு. ஏன்னா அவர் வந்து பந்து கோல் போஸ்ட்குள்ளே போகாமல் பார்த்துக்கணும், கான்சென்ட்ரேட் பண்ணணும். பக்கத்தில் சியர் லீடர்ஸ்லாம் இருப்பாங்க, கண்ணு வர அங்கே போவோம். அப்படியெல்லாம் கிடையாது, எப்போதும் ஃபோக்கஸ் தான், எப்போதும் ஃபோக்கஸ் தான். அங்கே கிடையாது கிடையாது, போனால் அப்போ கோச்ட்டு இருந்தால் அடி விடுவோம், அதெல்லாம் கிடையாது. கோச்சுக்கு ரொம்ப பயந்த பிள்ளையா இருக்கும். நல்ல பிள்ளை. சரி, நீங்க சொல்லுங்க, உங்களுடைய மோஸ்ட் டஃபஸ்ட் காம்படிட்டர் யாருன்னு சொல்லுவீங்க? கண்டிப்பாக இந்தியா, டீம் இந்தியா. ஸோ நம்ம குழு வந்து போய் ஆடினப்போ டீம் இந்தியா கூட நம்ம வந்து ஆட வேண்டியதாக இருந்துச்சு. அவங்க வந்து ஒரு ரொம்ப காலமாக வந்து இந்த ஸ்போர்ட்டை டாமினேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு ரெஸ்பெக்டும், ஒரு விதமான ரெஸ்பெக்டும் இருந்துச்சு. பட் கண்டிப்பாக ரொம்ப நர்வஸ், ரொம்ப ஒரு அன்ஈஸி ஃபீலிங், யூனோ, இன்டிமிடேட்டடாக இருப்போம். ஸோ உங்களுக்கு உகாண்டாவா? உகாண்டா இல்லை, அங்கே கபடி விளையாடுறாங்களா? இல்லை, ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ் இப்போ நிறைய கபடி ஆரம்பிச்சிருக்காங்க, கென்யா அந்த மாதிரி. ஆமாம் ஆமாம். உங்கள் மோஸ்ட் டிஃபிகல்ட் ஒப்போனன்ட்? ஓகே, எங்களுக்கு வந்து இதுதான் வந்து சிங்கப்பூர் முதல் முறையாக இங்கே பங்கேற்குது. ஸோ அதனால் நாங்கள் வந்து ஒரு கற்றுக்குட்டிங்க தான் இந்த உலக அரங்குங்களில். ஸோ நிறைய கண்ட்ரிஸ், தாய்லாந்து, இந்தோனேஷியாலாம் 10-12 ஆண்டுகளாகவே விளாண்டுருக்காங்க. எங்கள் லெவலுக்கு கம்பெட்டிட்டர் பார்த்தா இப்போ சமமாக மியான்மார் கூட விளாடணும் சி கேம்ஸில். ஸோ அந்த சி கேம்ஸ் ரூல் என்னன்னா வந்து நாங்கள் ஒரு பதக்கம் வென்றே ஆகணுன்ட்டு இருந்தோம். ஸோ அந்த பதக்கம் வெல்வதற்கு நாங்கள் 2 நாடுகளை வந்து கண்டிப்பாக தோற்கடிச்சே ஆகணும். ஒன்று வந்து மியான்மார், இன்னொரு டிமோர் லெஸ்டே. ஸோ டிமோர் லெஸ்டே கூட நாங்கள் கடந்த ஆண்டுகள் ஆடி இருக்கோம், அவங்களுடைய திறன்லாம் என்னன்னு தெரியும். ஸோ அது வந்து நாங்கள் கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருந்தோம். பட் மியான்மார் வந்து இது வரைக்கும் அவங்க கூட ஆடினதே கிடையாது. ஸோ மொதல் வாட்டி அவங்க வேறு அணி கூட ஆடும்போது ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டோம் அவங்க விளையாட்டில். காஸ் நாங்கள் இவ்வளோ எதிர்பார்க்கல. ஸோ அவங்கள ஜெயிச்சா தான் பதக்கம்னு இருந்துச்சு. ஸோ அவங்க கூட விளையாண்டது வந்து உண்மையுமே வந்து ரொம்ப ஒரு கடினமான விஷயம். ஆரம்பத்தில் வந்து ஹாஃப் டைம் கிட்டே நாங்கள் வந்து டபுளில் தோத்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா வந்து செகண்ட் ஹாஃபில் ஒரு ரிவர்ஸ் புல் பண்ணி அப்படி இப்படி வந்து ஜெயிச்சாச்சு. அதனால தான் பதக்கம். கபடி 3 எழுத்து இருக்கு, அது என்ன அர்த்தம்? ஆக்சுவலி கபடி வந்து அது ரொம்ப இந்திய இலக்கம் வந்து ரொம்ப ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்ச ஒரு விளையாட்டு. ஸோ அந்த கபடி வார்த்தை எப்படி வந்துச்சுன்னா வந்து கையப்புடி அப்படின்னு தான் ஆரம்பித்தாங்க. ஸோ கபடியில் வந்து இங்கே செயின் பிடிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ கையப்புடின்னு சொல்லிட்டு அதுதான் வந்து பிற்காலத்தில் வந்து சுருக்கி கபடின்னு அந்த மாதிரி கை ஓடிடும். ஆமா, இன்ட்ரெஸ்டிங்கா. தமிழை கொண்டு போய் எங்க நிறுத்திருக்காங்க பாருங்க. வெரி குட், நல்ல இன்ஃபர்மேஷன் இது. நீங்க எல்லாருமே வந்து ஒரு போட்டிக்கு போயிட்டு அங்க வென்று திருப்பி சிங்கப்பூர் வந்தோடனே உங்களுடைய வரவேற்பு எப்படி இருந்துச்சு? ஏர்போர்ட்ல உங்களுடைய நண்பர்கள், குடும்பத்தினர், அது எப்படி இருந்துச்சு அந்த உணர்ச்சி உங்களுக்கு? நீங்க சொல்லுங்க. அதுவும் வந்து நிச்சயமாக ஒரு மறக்க முடியாத ஒரு விஷயந்தான். ஏன்னா நம்ம வந்து தாய்லாண்ட்லேருந்து திரும்ப சிங்கப்பூருக்கு வரும்போது அந்த பிளேனில் வந்து முக்கால்வாசி பேர் வந்து அத்லீட்ஸ் தான், சி கேம்ஸ்க்கு போன அத்லீட்ஸ் தான். ஸோ வந்தப்போ நம்ம லக்கேஜெலாம் எடுத்துகிட்டு ட்ராலியை தள்ளிட்டு அந்த கதவு வந்து திறக்கும் போது அந்த ஒரு இமேஜ் என்னால் மறக்க முடியாது. என்னோடய அப்பா அம்மாவும் தெரியுறாங்க. அண்ட் வாஸ் லைக் ஒரு sea of red. நிறைய பேர் பேனர்ஸ்லாம் கூட்டு வந்து விளையாட்டுங்கிறது வந்து எவ்வளோ பேர் வந்து ஆதரிக்கிறாங்க, எவ்வளோ பேர் ஒரு சப்போர்ட் பண்ணுறாங்கிறது வந்து அது எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு அந்த அனுபவம். ஸ்ருத்திகா? அவ்வளோ மெஜஸ்டிக்காக இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரி. பட் கண்டிப்பாக என் அம்மா அப்பா இருந்தாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க.
ஸோ அவங்க வந்து ஒரு சர்ப்ரைஸ் பார்ட்டி மாதிரி சர்ப்ரைஸ் பண்ணி நான் வந்து ஏர்போர்ட்லேருந்து வரப்போ ஐ வாஸ் லைக் ஓ யாருமே இல்லையா வரவேற்கிறதுக்கு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் எல்லோரும் வந்து சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்ட்டியே வந்து வீசியிருக்காங்க. ஆமாம், நம்ம எஃபர்ட்ஸ் நம்ம அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து பார்த்துருக்காங்க, தெரிஞ்சிருக்கேன் அப்படின்னு. விஸ்வா நீங்கள் சொல்லுங்கள். எனக்கும் வந்து கௌஷிகன் சொன்ன மாதிரி தான் வந்து கேம்ஸ் முடிச்சுட்டு வந்துட்டு இருக்கும்போது டீமாக ஆர்கனைஸ் பண்ணிட்டு மெடல்லாம் வாங்கின 2 மெடலை போட்டுக்கிட்டு வந்துட்டு இருந்தோம். ஸோ அந்த கதை திறக்கும் போது அது ஒரு திருவிழா மாதிரி இருந்துச்சு. ஸோ அது அப்போ தான் வந்து லைக் ரொம்ப ஒரு மீனிங்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ நம்ம பண்ணுறது வந்து இவ்வளோ பெரிய இம்பாக்ட் இது பண்ணுது, இத்தனை பேர் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்கன்ட்டு. ஸோ அதுதான் வந்து ஃப்யூச்சரில் கண்டினியூ பண்ணுறதுக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனாகவும் இருக்குது. சரி, எப்படி நீங்கள் விளையாடும் போட்டிகளில் விதிமுறைகள் இருக்கோ அதே மாதிரி நம்ம நாட்டுக்கும் விதிமுறைகள் இருக்குது, நிறையவே இருக்குது. ஸோ இந்த விதிமுறைகளை பற்றி தான் நம்ம கேள்விகள் கேட்க போகிறோம், சரிங்களா? சரி, உங்கள் கையில் தான் வந்து இப்போ போர்டு இருக்குது. நாங்கள் கேட்குற கேள்விகளுக்கு நீங்கள் கேன் ஆர் கேனாட் அதான் பதில் எழுத போகிறீங்க, சரியா? சரி, முதல் கேள்வி, ஒரு வேக்யூம் சீல் கண்டெய்னரில் அது ஒரு பேக் பேக்குள்ளே வச்ச டுரியான் பழம் இருக்குல்ல, அதை வந்து ஒரு வேக்யூம் சீல் கண்டெய்னர் வச்சு அது ஒரு பேக் பேக்கில் வச்சு நம்ம பொது போக்குவரத்து பேருந்து பப்ளிக் பஸ்ஸில் கொண்டு போக முடியுமா? டுரியன் பழத்தை அப்படியே எடுத்துட்டு போகணும் இல்லை, வேக்யூம் சீல் கண்டெய்னர்ல வச்சு ஒரு பேக் பேக்ல வச்சு கொண்டு போறது. கேனா காட்டுங்க. ஓகே, வாவ் வாவ், வெரி குட் சிட்டிசன்ஸ். எஸ், கண்டிப்பா முடியாது. சரி, அடுத்த கேள்வி. சரி, நீங்க வந்து உங்களுடைய ஹெச்டிபிக்கு வெளியே வந்து துணி காய போடுறோம்ல, அதுல இருந்து தண்ணி வந்து உங்க நெய்பரோட இதுல சொட்டுச்சுன்னா உங்களுக்கு வந்து ஃபைன் கிடைக்குமா? கேனா எழுதுங்க. எழுதிட்டீங்களா? வா ஃபாஸ்ட். வாட்? நீங்க வந்து உங்க துணி காய போடுறீங்க, அதுல இருந்து தண்ணி சொட்டு கீழே விழுவுது, அது கீழே. எஸ், அதுல காடுங்க. இஸ் தேர் அலௌட்? நோ, ஃபைன் கிடைக்குமா? ஃபைன் போடுவாங்களா? எல்லாம் கரெக்டா தான் போடுறாங்க. போடுவாங்க. ஓகே, ஆமா. கேன் என்பது சரி, வெரி குட். எல்லாருக்குமே 2 புள்ளிகள் இருக்கு. இப்போ அடுத்த கேள்வி, ஒரு பப்ளிக் பார்க்ல 10 பேர் கொண்ட ஒரு குழு 2 மணி மேல, தட் மீன்ஸ் விடிய ராத்திரி 2 மணிக்கு மேல பெர்மிட் இல்லாம கேதர் பண்ண முடியுமா? எனக்கே கன்ஃபியூஸ் ஆகுது. கேதர் பண்ணி என்ன பண்றாங்க? சும்மா பேசிக்கிறாங்க. பேசதான் செய்றாங்க. கபடியா விளையாட முடியும். 2 மணிக்கு மேல விடிய ராத்திரி பப்ளிக் பார்க்ல பெர்மிட் இல்லாம 10 பேர் கொண்ட குழு கேதர் பண்ண முடியுமா? காட்டுங்க. ஓகே, எஸ், கரெக்ட். நீங்க இப்படி முடுக்க கேட்டதுல அவங்க cannot நற்குடி மக்கள். அடுத்து, நீங்க வந்து ஒரு லைப்ரரிக்கு போறீங்க படிக்கிறதுக்கு, அங்க வந்து உங்களுடைய லேப்டாப் சார்ஜரை 4 மணி நேரத்துக்கு நீங்க அங்க பொருத்தி பயன்படுத்தலாமா? காட்டுங்க. cannot can. சிங்கப்பூர் வந்து படிப்பை ஊக்குவிக்குது. நீங்க என்ன இப்படி எழுதிருக்கீங்க? சோ ரெண்டு பேரும் படிங்க. சோ நீங்க இப்ப லீட் பண்றீங்க. ஓகே, சரி, அடுத்து நீங்க வந்து ஒரு பிரைவேட் ரெஸ்டாரண்ட்க்கு போறீங்க. அங்க போயிட்டு நீங்க வந்து எனக்கு இலவசமா தண்ணீர் குடிநீர் வேணும்னு நீங்க வந்து டிமாண்ட் பண்ணலாமா? லீகலி கேட்கலாமா? எழுதுங்க. ஒரே ஆன்சர் தான் யூஸ் பண்றேன். ஒரே ஆன்சர் தான் யூஸ் பண்ணிட்டு திருப்பி. ஓகே, காட்டுங்க. கௌஷிகன் முடியாது. கரெக்ட். நீங்க மட்டும் தான் கரெக்ட். நீங்க தான் கரெக்ட். பாத்தீங்களா? நீங்க அங்க சாப்பிடலனா நீங்க அங்க போய் கேட்க முடியாதுல, அதான அர்த்தம். ஃபார் ஃப்ரீ. யா. ஓ, சாப்பிடாம சொல்ல போயிட்டு உங்களுக்கு சகதுரா ஸ்கூல் போயிட்டு தண்ணி குடிக்கப்பா. ஓகே, அடுத்த கேள்வி என்னன்னா, அதே ஹாக்கி சென்டருக்கு போறோம். இப்போ நீங்க கபடி விளையாடி உங்க கால் அடி, சரிங்களா? ஸோ நீங்க போகும்போது நீங்க வந்து எடுத்துட்டு போக முடியாதுல்ல. ஸோ அந்த ட்ரேரை வந்து ட்ரே வந்து அந்த டேபிளே வச்சுட்டு போறீங்க. இது கேனா ஆனால் ஏன்னா பிகாஸ் உங்க கால் அடி, மெடிக்கல் ரீசன் இருக்கு. உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு யாருக்கே தெரியும், ஏன்னா அடிக்கடி நம்ம அந்த மெசேஜிங் பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் உங்க கால் உடஞ்சிருக்கு. ஸோ கேனா காடுங்க. ரீயூஸ் பண்ணிட்டாரு எல்லா ஆன்சரையும். எல்லாருக்கும் புள்ளிகள் இருக்கு. வெரி குட். ஓகே, கடைசி கேள்வி. நம்ம வந்து யாரையுமே பசியோட விடுற ஒரு கலாச்சாரம் கிடையாது இல்லையா தமிழ் மக்கள்? நம்ம வந்து இந்த புறாக்கெல்லாம் வந்து சாப்பாடு விட்டிக்கிறோம்ல, பிரெட் கிரம்ஸ், அரிசி, இதெல்லாம் விண்டோஸ் இல்லை, அது வைக்கிறது வந்து லீகலா ஆர் நாட் லீகல்? கேனா நம்மளோட சொந்த வீட்டில் விண்டோஸ் இல்லை வைக்கலாமா கூடாதா? அவர் இப்போதான் எழுதியிருக்காரு ரொம்ப நேரம் கழிச்சு. காட்டுங்க. ஓகே, நாட் பேட். வெரி குட். உங்க அறிவை பயன்படுத்தி நல்ல ஒரு நற்குடி மகன் காட்டிட்டீங்க. வெரி குட். நம்ம வந்து ஒரு குட்டி பிரேக் போக போறோம். குட்டி பிரேக் போயிட்டு வந்த பிறகு என்ன செய்ய போறோம்னு சொல்றோம், சரிங்களா? இது திருநாள் திருவிழா தேசிய தின சிறப்பு நிகழ்ச்சி.
பல நடிகருக்கு ஒரு படம் ஹிட் ஆனதுக்கு அப்புறம் அவங்களுடைய ரசிகர்கள் அதிகமாகி அவங்க நம்ம தலைவன் அடுத்து எப்போ படம் பண்ண போறான் அப்படின்னு ஆவலா காத்துட்டு இருப்பாங்க. இந்த ஒரு நடிகருக்கு ஓடிடியில் ஒரு சின்ன ரோல் பண்ணாருங்க. அதுக்கப்புறம் எல்லாருக்குமே இவர் தங்கமா மாறிட்டாரு. இவர் எப்போ சோலோவா ஒரு பிக் பட்ஜெட் படம் பண்ண போறாங்க அப்படின்னு நிறைய ரசிகர்கள் ஆவலா காத்துட்டு இருக்காங்க. முக்கியமா பெண் ரசிகர்கள். நம்ம கூட இருக்காரு காளிதாஸ் ஜெயரா. சிங்கப்பூர் மக்களுக்கு எல்லாருக்குமே தேசிய தின வாழ்த்துக்கள். எனக்கு என்னோட கரியரோட பிகினிங்லேருந்து எனக்கு நிறைய மெசேஜஸ், நிறைய டிஎம்ஸ், வெரி ஸ்வீட் மெசேஜஸ் எனக்கு சிங்கப்பூர் மக்கள்கிட்டேருந்து வரும். ஸோ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நான் வசந்தம் டிவி மூலயமா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துக்கிறேன். ஸோ விஷ் யூ கைஸ் ஆல் தேசிய தின வாழ்த்துக்கள். சின்ன வயசுலேயே நீங்கள் நடிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. நீங்கள் வந்து சின்ன வயசில் உங்களுடைய சைல்ட்ஹுட்டில் மிஸ் பண்ண சில விஷயம் அப்படின்னு இருக்கும் இல்லையா? ஏன்னா அம்மா அப்பா 2 பேருமே இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க, நீங்களும் நடிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. அதை பற்றி எங்கள் கிட்ட சொல்லுங்கள். சென்னையில் படித்து வளர்ந்த ஒரு பையன், நம்ம சென்னை பாய். சினிமாவும் சென்னையும் பிரிக்க முடியாத ஒரு காம்பினேஷன். ஸோ அந்த மாதிரி தான் என்னோடய லைஃப்பும் இருந்திருக்கு. அப்பா ஆக்டர், அம்மா ஆக்டர். ஸோ சொல்லவே தேவையில்லை. நான் வளர்ந்தது எல்லாமே வந்து ஒரு இந்த மாதிரி செட்டு, கேமரா, லைட்டு இதெல்லாம் பார்த்து தான் வளர்ந்துருக்கேன். அப்போது எங்கேயோ நம்மளுக்குள்ளே அந்த ஒரு ஆசை வந்திருக்கு, நம்ம ஒரு ஆக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சப்கான்ஷியஸ்லி அந்த ஒரு ஆசை இருந்துகிட்டே இருந்தது. அண்ட் சின்ன வயசில் ஐ காட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஆக்ட். 2 படம் நடிச்சிருந்தேன் சைல்டு ஆர்டிஸ்டாக. அதில் ஒரு படத்துக்கு ஐ காட் நேஷ்னல் அவார்ட். பட் என்னோடய ஃபஸ்ட்டு ஷாட் நடிக்கும்போது நடித்து முடித்ததுக்கப்புறம் கட்டு சொன்ன உடனே எல்லோரும் கிளாப் பண்ணிட்டாங்க. ஸோ எனக்கு புரியவே இல்லை ஏன் எல்லோரும் கிளாப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த ஷார்ட் முடிஞ்சு நான் அப்பேரண்ட்லி நல்லா நடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளாப் பண்ணாங்க. அந்த வேலிடேஷன் இருக்குல்ல, அந்த ஒரு மக்கள்கிட்டேருந்து கிடைக்கிற அந்த இம்மீடியட்டான ஒரு ரெஸ்பான்ஸ், ஐ திங்க் அதுதான் என்னோட ஒரு மெயின் ரீசன், ஒரு ஆக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட மெயின் ரீசனாக இருந்தது. அண்ட் ஆஸ் ஐ க்ரூ அப், நான் காலேஜ் படிக்கும்போது, ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் ஐ யூஸ் டு டூ மிமிக்ரி. ஸோ ஐ திங்க் அதுவும் இதோட ஒரு எக்ஸ்டென்ஷனாக பார்க்குறேன். ஏன்னா சினிமானா நம்ம நடித்து அந்த படம் எடிட் பண்ணி, அந்த படம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணி, அது தியேட்டருக்கு வந்து அது மக்கள் வீட்டிலேருந்து போய் டிக்கெட் எடுத்து பார்த்து அதுக்கப்புறம் தான் அதோட ரெஸ்பான்ஸ் வரும். இப்போ நம்ம ஸ்டேஜில் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறோன்னா இம்மீடியட், அது ஃபேஸ் டு ஃபேஸ். நல்லா இல்லைனாலும் அது உடனே ரெஸ்பான்ஸ் வரும், நல்லா இருக்குனாலும் உடனே ரெஸ்பான்ஸ் வரும். ரொம்ப ஃப்ராங்காக சொல்லணும்னா ஐ like stage more than cinema. Oh, that's a unique take. உங்களுக்கு வந்து stage, you like doing stage shows then? Stage shows as in like I like to perform on stage. I like to be on stage. Let it be theater, let it be mimicry. எதுவா இருந்தாலும் எனக்கு அந்த ஸ்டேஜ் கொடுக்குற ஹை வந்து something else. நீங்க சொல்லியிருந்தீங்க உங்களுடைய 2வது படம் அந்த எண்டு வீடு அப்போ வேண்டு, அந்த படத்தில் வந்து நீங்கள் ரொம்ப ஒரு இமோஷனலி டீப்பான ஒரு ரோல் பண்ணியிருப்பீங்க. அதனால தான் உங்களுக்கு நேஷ்னல் அவார்டுமே கிடச்சிச்சு. அந்த 9 வயசில் எப்படி உங்களால் அந்த ரோல்குள்ளே இறங்கி அதை பண்ண முடிஞ்சது? ஐயோ, நான் பொய் சொல்ல விரும்பல. ஏதோ நான் அந்த டைமில் பயங்கரமாக ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படியெல்லாம் நான் சொல்லவே விரும்பல. ஏன்னா அந்த ஏஜில் நம்மளுக்கு தெரியாது. நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு இமோஷன். பேசிக்லி இட்ஸ் அபவுட் சிப்ளிங் ரைவல்ரி. ஒரு ஓல்டர் சிப்ளிங்க்கு யங்கர் சிப்ளிங்க்கு அந்த ஒரு ஜெலசி தோணும். ஏன்னா பேரண்ட்ஸ் வந்து அவங்கள அதிகமாக அட்டென்ஷன் கொடுக்குறாங்க அட் அ வெரி யங் ஏஜ். இது வரைக்கும் திட்டே வாங்காத ஒரு பையன். ஆமாம். அண்ட் ஆஸ் அன் ஆக்டராக நான் இப்போ திரும்பி பார்க்கும்போது இன்னும் அந்த ஸ்டோரி அண்ட் அந்த கான்டென்ட் வந்து ரொம்ப ரெலவெண்ட்டாக இருக்குது. So I would love to thank the director first, director and writers of the film, Bobby and Sanjay, and director Sibi Malay. அவங்க வச்ச ட்ரஸ்ட் தாங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. அதில் வந்து 100% அந்த கிரெடிட் வந்து அவங்களுக்கு தான். நான் ஒரு பப்பட், அவ்வளோதாங்க. என்ன இது பண்ண சொன்னால் பண்ணுவேன். அது நீங்கள் அழகாக வெளியே கொண்டு வந்ததும் ஒரு விஷயம் இருக்குல்ல, அது இப்போ வரைக்குமே, பிகாஸ் இப்போ தான் பார்த்தேன் ரீசெண்டாக. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து என் வீட்டில் என் தம்பிக்கு செல்லம் கொடுத்து அந்த படம் பார்த்துருக்கீங்களா அப்படின்றேன் நான். அது ஆக்சுவலி வெரி பயங்கர ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, அந்த படம் பார்த்துட்டு எனக்கு ஒரு தங்கச்சி என்னோட 2 years யங்கர். அவங்க என்கிட்ட ஒரு 2 மாதம் பேசவே இல்லை. அவங்க ரொம்ப பயந்துட்டாங்க, ட்ராமடைஸ் ஆகிட்டாங்க. பட் அதுவும் ஒரு வார்னிங் கொடுக்கணும். இப்போ இதுக்கப்புறம் யாராவது பார்க்க போறீங்கன்னா அது கொஞ்சம் சென்சிட்டிவான ஒரு ஃபிலிம். அந்த படத்தில் உங்கள் அப்பா கூட நடிச்சிருக்கீங்க, நிறைய படத்தில் அப்பா கூட நடிச்சிருக்கீங்க. ஆனால் நீங்கள் வந்து அதை தவிர்த்து நிஜ வாழ்க்கையில் அப்பா அம்மா கிட்ட இருந்து நடிச்சிருக்கீங்களா எதுலையாச்சும் தப்பிக்கிறதுக்கு? நிறைய வாட்டி எனக்கு தெரிஞ்ச என்னோட ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுற மாதிரி கிளாஸ் கட் அடிக்கிறதுக்கு போய் சொல்லியிருக்கேன். இன்னைக்கு காலேஜ் போயிட்டோன்னு சொல்லிட்டு மேபி ஊர் சுத்த போயிருப்போம். அந்த மாதிரிலாம் நிறையா டே டு டே லைஃப்
நிறைய நடிச்சிருக்கேன். நீங்க வந்து லாக்டவுன்ல கூட டொவினோ கூட சேர்ந்து ஒரு பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் சேலஞ்ச் மாதிரி பண்ணியிருந்தீங்க. இந்த மாதிரி உங்களோட பேஜ் தொடர்ந்து ஃபுல்லாக ஃபிட்னஸ் கண்டென்ட்டாக தான் இருக்கும். ரொம்ப மேஸ்குலினாக உங்களை போர்ட்ரேட் பண்ண நீங்கள் தங்கம் என்ற ஒரு திருநங்கை கேரக்டர் பண்ணும்போது என்ன மாதிரி சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணீங்க? ஃபிட்னஸ்ங்கிறது ஒருத்தங்களுக்கு இட் டிபெண்ட்ஸ், லைக் அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் ஃபிட்னஸ் என்னங்கிறது பொறுத்து இருக்குது. இப்போ எல்லாருமே சிக்ஸ் பேக் வச்சுட்டு அலையணும் அப்படிங்கிறது ஒரு ஃபிட்னஸ்க்கான ஸ்டாண்டர்டே கிடையாது. அவங்கவுங்க பாடிக்கு அவங்கவுங்க ஹெல்த்துக்கு என்ன செட் ஆகுதோ அது பண்ணிவிட்டு அவங்க லைஃப் ஸ்டைலை ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணுறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஃபிட்டான ஒரு பர்சன் நினைக்கிறேன். தங்கம் அப்படிங்கிற ஃபிலிம் வந்து நான் யோசிக்கவே இல்லை. ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஃபிலிம் ஒரு ஆக்டருக்கு வந்து லைஃப் டைம்லேயே கிடைக்குமா அப்படிங்கிற கொஸ்டின் ஒன்று இருக்குது. ஸோ எனக்கு அது அந்த கனெக்ட் வந்து எனக்கு அது வேர்ட்ஸில் சொல்லவே முடியாது. அதோட ரிசெப்ஷன் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அதை பார்த்த உடனே? அஃப்கோர்ஸ் அந்த படம் பண்ணும்போது லைக் ஐ ஹேட் அ லாட் ஆஃப் டிஃபிகல்ட்டிஸ். நான் வந்து ஐ வாஸ் கோயிங் த்ரூ அ லாட் மென்டலி, ஃபிசிக்கலி, எவ்ரிதிங் வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏதோ சும்மா எடுத்தோம் மேலோட்டமாக பண்ணோம் அப்படிங்கிறது இல்லாமல் ஐ வாண்டட் டு டைவ் டீப் இன் டு இட். ரொம்ப ரியலாக காட்டணும் அப்படிங்கிறது மட்டும்தான் என் மைண்டில் இருந்தது. ஸோ ஐ வாஸ் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் தேட் ஒன்லி. அண்ட் என்னை ஹெல்ப் பண்ண மாலினி ஜீவரத்னம் அவங்களா இருக்கட்டும், அஃப்கோர்ஸ் சுதா மேம் வந்து ஷீ கேவ் மீ காளிதாஸ் 2.0. ஏன்னா அதுக்கு நான் என்ன கன்சிடர் பண்ணது அதுக்கு முன்னாடி ஒரு காளிதாஸ், அதுக்கப்புறம் ஒரு காளிதாஸ். ஈவன் ஐ கேன் சி மைசெல்ஃப் ஸோ டிஃப்ரெண்ட்லி, லைக் த வே ஐ லுக் அட் பீப்புள், த வே ஐ ட்ரீட் பீப்புள் எல்லாமே மாறி இருக்கு. ஸோ தட்ஸ் நாட் ஜஸ்ட் அ ஃபிலிம் ஃபார் மீ. என்னை மாற்றிருக்கு அந்த படம். உலகநாயகன் கமல் சார் கூட நீங்கள் விக்ரம் திரைப்படத்தில் நடிச்சிருக்கீங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி என்கிட்ட சொல்லுங்கள். நினச்சி கூட பார்த்ததில்ல. அதுவும் கமல் சார் பையனாக நடிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு இன்னும் என்னால் சம்டைம்ஸ் என்னால் நம்பவே முடியாது. ஆமாம், ஈவன் அது அந்த படத்தில் வந்து ஒரு 2-3 சீன் தான் எனக்கு டோட்டலாகவே அந்த படத்தில். பட் இப்போ கூட நிறைய பேர் என்னை வந்து விக்ரம் படத்தில் நல்லா பண்ணியிருக்கீங்க, எஸ்பெஷலி சிங்கப்பூர் யூனோ பீப்புள் ஃப்ரம் அவுட் சைட் இந்தியா என்னை பார்க்கும்போது விக்ரம் படம் நல்லா இருந்தது. ஏன்னா அதுதான் ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அது அவ்வளோ தூரம் போய் ரீச் ஆகிருக்கு. அண்ட் அதுக்கு டெஃபினெட்லி தேங்க்ஸ் டு லோகேஷ் சார், கமல் சார். அந்த மாதிரி ஒரு படத்தில் சான்ஸ் கிடைச்சது பெரிய ஒரு பிளெஸ்ஸிங்காக பார்க்குறேன். மை டேட் ஹஸ் ஆக்டட் வித் ஹிம், நவ் ஐ எம் ஆக்டிங் வித் ஹிம், ஹோப்ஃபுல்லி மை கிட் வில் ஆக்ட் வித் ஹிம். ஸோ அது அவர் அத்தனை ஜென்ரேஷனை வந்து அவர் இன்ஸ்பயர் பண்ணியிருக்காரு. ஸோ ஐம் ஸோ ஹாப்பி டு பி ஒர்க்கிங் வித் ஹிம். ஓகே, நீங்கள் தனுஷுடைய டைரக்ஷன்லேயும் நடிச்சிருக்கீங்க. ராயன் அந்த படத்தில் என்னதான் வந்து அது ஒரு நெகட்டிவ் ரோலாக இருந்தாலும் உங்களை கொலை பண்ணும்போது எங்களுக்குலாம் அப்படியே கொஞ்சம் அழுவையாக இருந்துச்சு. அந்த ஒரு படத்தில் உங்களுக்கு ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். ஹவ் வாஸ் இட் ஒர்க்கிங் வித் தனுஷ்? தனுஷ் சார் ஃபயர்ன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அவ்வளோ கற்றுக்க முடிஞ்சது தனுஷ் சார் கூட ஒர்க் பண்ணும்போது. பிகாஸ் மீ பீயிங் அன் ஆக்டராக இருந்தால் கூட எனக்கு ஒரு ஆசை இருந்திருக்கு, ஒரு ஃபிலிம் ஐ வாண்ட் மேக் அ ஃபிலிம், ஐ வாண்ட் கெட் இன் டு ஃபில்ம் மேக்கிங். நான் படித்தது விஸ்காம் தான், லயோலாவில். ஷூட் பண்ணும்போது கூட இன்பிட்வீன் ஷார்ட்ஸ் வந்து நான் வேற எங்கேயும் போக மாட்டேன், நான் சும்மா அப்சர்வ் பண்ணிகிட்டே இருப்பேன் டைரக்டர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ராயன் பண்ணும்போது எனக்கு ஒரு பெரிய லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஏன்னா சார் வந்து அவ்வளோ என்ன சொல்கிறது, ஹி இஸ் ஸோ அவேர். அவர் நடிச்சிட்டு இருப்பார், அட் த சேம் டைம் ஹீ வில் பி கான்ஷியஸ் ஆஸ் டு வாட் இஸ் ஹேப்பனிங் சுற்றி. இங்கே சரியில்லை, அது மாற்றணும், இது மாற்றணும். ஸோ அட் அ டைம் அவரோட ஆக்டர் பிரெயினும் வேலை செய்யுது, டைரக்டர் பிரெயினும் வேலை செய்யுது. ஸோ ஐ வாஸ் அஸ்டானிஷ்ட், லைக் ஐ வாஸ் சர்ப்ரைஸ்ட். அவ்வளோ டேலண்டடான ஒரு ஆக்டர், ஃபில்ம் மேக்கர் தனுஷ் சார். ஐ எம் ஸோ ஹாப்பி. மோர் தென் ஒர்க்கிங் வித் ஹிம், ஐ காட் டு ஸ்பெண்ட் டைம் வித் ஹிம். அவர்கிட்ட நிறைய பேச முடிஞ்சுது. அவர் பண்ண கேரக்டர்ஸ் எப்படி பண்ணாரு அப்படிங்கிறதெல்லாம் வந்து கேட்டு தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. நெக்ஸ்ட் என்னன்னா, இப்போ அம்மா அப்பா நீங்க எல்லாரும் வந்து இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க, உங்க ஒய்ஃப்மே இப்போ ஒரு ஆர்டிஸ்ட், இஸ் அ மாடல். இப்போ எல்லாரும் வந்து பிஸியா இருப்பீங்க, ஸ்கெடியூல்ஸ் கிளாஷ் ஆகும். ஹவ் டு யூ மேக் டைம் ஃபார் ஈச் அதர்? அப்படி ஒன்றும் பெரிய பிஸியெல்லாம் ஒன்றும் இல்லை, அவ்வளோ பிஸியெல்லாம் இல்லை. என்னோட பேஷனுங்கிறது இதுதான். ஸோ அது புரிஞ்சுட்டு அதுக்கு ஏற்றபடி லைக் சப்போர்ட்டிவாக இருக்கிறது தான் ஒரு ஆக்டருக்கு கிடைக்கிற மிகப்பெரிய சப்போர்ட் அப்படிங்கிறது நினைக்கிறேன். ஸோ ஐ எம் பிளஸ்ட் டு ஹேவ் சச் பீப்புள் இன் மை லைஃப். டைம் கிடைக்கும் போதெல்லாம் வி கோ ஃபார் ட்ரிப்ஸ், வி ட்ரை டு ஸ்பெண்ட் மோர் டைம் வித் ஈச் அதர். உங்களுக்கு வந்து மலையாளம், தமிழ் 2 இண்டஸ்ட்ரியிலும் நீங்கள் நடிப்பீங்க. நான் இப்போ வந்து ஒரு தமிழ் டயலாக், ஒரு ஃபேமஸ் டயலாக் சொல்ல போகிறேன். அது வந்து நீங்கள் மலையாளத்தில் வந்து சொல்ல போகிறீங்க நம்ம ஆடியன்ஸ்க்கு. இட்ஸ் த அலைப்பாயுதி டயலாக். நீ அழகா இருக்கலன்னு நினைக்கல சக்தி, ஆனா இதெல்லாம் நடந்துருமோன்னு பயமா இருக்கு. எஸ். ஐயோ, அது மலையாளத்துல எப்படி? டைம் எடுத்துக்கோங்க.
நீங்கள் ஒன்று ஒன்றா சொல்கிறீங்களா? நான் சரி, சொல்கிறேன். ஓகே ஓகே. சக்தி. சக்திக்கு மலையாளத்துலேயும் சக்தி தான். நான் ஒன்று விரும்பலை. ഞാൻ നിന്നെ ഇഷ്ടപ്പെടുന്നില്ല. உன் மேலே ஆசைப்படல. നിന്നെ ആഗ്രഹിക്കുന്നുമില്ല. நீ அழகா இருக்கேன்னு நினைக்கல. നിന്നെ കാണാൻ വളരെ ബോറായിട്ടുണ്ടെന്ന് തോന്നുന്നു. ஆனா இதெல்லாம் நடத்தணும்னு പക്ഷെ ഇതൊക്കെ നടക്കുമെന്ന് എനിക്കൊരു ഡൗട്ടുണ്ട്. யோசிச்சு சொல்லு. നന്നായിട്ട് ആലോചിച്ചിട്ട് പറഞ്ഞാൽ മതി. இது என்னெல்லாம் இருக்கும் நீங்க எக்ஸ்ட்ரா பிட்டிங் போட்டு சொல்லியிருக்கீங்க. கொஞ்சம் லைட்டா அதை பாக்குறவங்க தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. அவராச்சும் அழகா இல்லைன்னு தான் சொன்னாரு. நீங்க வந்து போர் அடிச்சு சொல்லி சக்தியவே இப்படி டேமேஜ் பண்ணிட்டீங்க. இந்த திருநாள் திருவிழாவுடைய இறுதி எபிசோட்ங்கிறதுனால ஃபீல் பண்ணாத. ஐ கேன் ஃபீல் யூ. சரி, விஷயத்தை சொல்லிடுறேன். நம்மளுடைய மக்கள் தான் நம்மளுடைய நட்சத்திரம் கிட்ட கேள்விகளை கேட்க போறாங்க. என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம் வாங்க. நீங்கள் நிறைய வாட்டி சிங்கப்பூருக்கு வந்திருக்கீங்க. உங்களுக்கு பிடிச்ச ஹாக்கர் டிஷ் அது என்னது? சிங்கப்பூர் 2 வாட்டி விசிட் பண்ணியிருக்கேன். அண்ட் எனக்கு பிடிச்ச டிஷ்ஷுங்கிறது லைக் ஐ ரியலி என்ஜாய் மோஸ்ட் ஆஃப் த டிஷ்ஷஸ். எனக்கு நான் எங்கே ட்ராவல் பண்ணுறேனோ அங்கே இருக்கிற லோக்கல் குவிசின்ஸ் தான் யூஸ்வலாக ட்ரை பண்ணுவேன். ஐ லைக் த நூடுல்ஸ், அந்த சீ ஃபுட் நூடுல்ஸ் தட் யூ கெட் தேர். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். லாஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணும்போது அது சாப்பிட்டேன், அது ரொம்ப பிடிச்சது. உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட விதத்தில் ஒரு சோலோ ஹீரோ மூவி அதில் நடிக்க வாய்ப்பு கிடைச்சாலோ அல்லது ரஜினிகாந்த் அவருடைய சேர்ந்து நடிக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சாலோ எதை நீங்கள் தேர்ந்தெடுப்பீங்க? கண்டிப்பாக ரஜினி சார் கூட தான், டெஃபினெட்லி. பிகாஸ் கமல் சார் கூட நடிச்சாச்சு. அடுத்த பக்கெட் லிஸ்ட்டில் அது ஒன்று தான். உங்கள் அப்பாவை நீங்கள் மிமிக்ரி பண்ணியிருக்கீங்களா? அப்படி பண்ணியிருந்தா அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க? இல்லை, பண்ணதில்லை. மிமிக்ரி அவர்கிட்ட பண்ண அவரே ஆக்சுவலாக நான் வந்து காலேஜில் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு டிவி ஷோவில் பண்ணி அந்த ஸ்டேஜில் தான் அவருக்கே தெரியும் நான் மிமிக்ரி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. வீட்டில் சிஸ்டருக்கு தெரியும். ஏன்னா அவங்க தான் என்னோடய ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ். அவங்கக்கிட்ட பண்ணி அது சக்ஸஸ் ஆகிடுச்சுனா தான் நான் வெளியே பண்ணுவேன். ஸோ அவங்களுக்கு தெரியும், அப்பாவுக்கு தெரியும். அடுத்து வந்து ஒரு ரேபிட் ஃபயர் ரவுண்ட் தான். நான் வந்து டக்கு டக்குன்னு கொஸ்டின் கேட்குறேன், நீங்கள் டக்கு டக்குன்னு பதில் சொல்லுங்கள். ஆப் யூ ஓப்பன் ஃபர்ஸ்ட் இன் த மார்னிங்? Depends. Sometimes WhatsApp, sometimes Instagram. One word to describe your dad? Very dedicated to his career. One thing people assume about you, but it's wrong. That I'm very innocent. Oh, so you're not. சத்தியமா கிடையாது. பாவமா இருக்கீங்களே. அதுதான் சரி, அது மாத்துறதுக்கு நான் என்னதான் பண்ண முடியும்? No, in a good way. It's like நம்ம பக்கத்து வீட்டு பையன் மாதிரி அந்த ஒரு பாய் நெக்ஸ்ட் டோர் வைப்ஸ். ஆனா அது உண்மை கிடையாது. எல்லா ஹியூமன்ஸ்க்கும் இருக்கிற மாதிரி நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு என்கிட்ட. ஓகே. தமிழ் சினிமா மலையாளம் சினிமா? வெரி டிஃபிகல்ட். சினிமா. தமிழ்நாடு or கேரளா? I grew up in Chennai, so தமிழ்நாடு. A role you wish you had done? புதுப்பேட்டை. புதுப்பேட்டை. அது ஒரு ஆசை, அவ்வளோதான். அதை நான் பண்ணால் நல்லாவே இருக்காது. பட் சார் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காரு. பட் நம்மளுக்கு ஒரு ஆக்டராக ஒரு ஆசை இருக்கும்ல, அந்த மாதிரி பண்ணணும். ஓகே. Early morning shoot or late night shoot? Late night. One rumor about you want to clear? ரூமரே இல்லை, அதுதான் பிரச்சனை. ஏதாவது ரூமரை உருவாக்கி விடுங்க, சர்ச்சை கிளப்புங்க அப்படிங்கிறீங்களா? பட் தட் திங் உங்களை நல்ல பிள்ளைன்னு நினைச்சிட்டு இருக்காங்க, அது இல்லைன்னு. அது இதோட முடிஞ்சிடும். One thing you steal from your dad's career? His directors. அடுத்து வந்து ஒரு ரவுண்ட். இதுல வந்து நான் உங்ககிட்ட சில பிக்சர்ஸ் காட்ட போறேன். அதை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோணுது அப்படி சொல்லுங்க. அப்துல் கலாம் சார். நான் வந்து கொஞ்சம் திமிராவே சொல்லுவேன், ஏன்னா பெரிய 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 பாக்கியம். ஐ லுக் அப் டு ஹிம் ஸோ மச். சச் அன் இன்ஸ்பிரேஷன். அவரோட ஸ்பீச்சஸ், அவர் பேசினதே. அவர் பிரசிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி எங்கள் ஸ்கூலுக்கு வந்திருக்காரு கெஸ்ட்டாக. அப்போலேருந்தே நான் அவரை பார்த்துருக்கேன். அண்ட் கொஞ்சம் ஒரு ஃபன்னியான இன்சிடென்ட் என்னென்னா, இந்த நேஷ்னல் அவார்டு வாங்குகிற டைமில் வந்து ப்ரோட்டோகால் வந்து நேஷ்னல் அவார்டு வாங்கிட்டு யூ ஜஸ்ட் ஹேவ் டு கோ டவுன். அதுக்கு டைமிங் எல்லாம் இருக்குது. நான் வந்து என்னோட கோட்டுக்குள்ளே ஐ கெப்ட் ஒன் பேப்பர் அண்ட் பென் டு கெட் ஆட்டோகிராஃப். நேராக ஸ்டேஜுக்கு போய் கோட்டுக்குள்ளே கை விட்டேன். பாடி கார்ட்ஸ்லாம் மறந்துட்டாங்க, ஏதோ பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எடுத்து அவர்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கினேன். அண்ட் பயங்கரமான மொமெண்ட் எனக்கு. அண்ட் அவர் என்ன ஸ்டேஜில் நிப்பாட்டு வச்சு ஒரு 5 minutes என்கிட்ட பேசிகிட்டே இருந்தார். எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஏன்னா அது ப்ரோட்டோகால்ல இல்லை. யாருமே இந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டாங்க, உங்களை தான் சத்தியமாக பண்ணியிருக்க மாட்டாங்க. அண்ட் அவர் என்கிட்ட கேட்டார், லைக் வாட் இஸ் யுவர் ஆம்பிஷன், வாட் யூ வாண்ட் டு பிகம்.
ஆக்சுவலாக அப்போ நான் கொஞ்சம் பயந்துட்டு நான் சயின்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவர்கிட்ட என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரில. அப்போல்லாம் அந்த மாதிரி சொல்லி அதுக்கப்புறம் அவருக்கே புரிஞ்சிச்சு ஏதோ ரொம்ப இதாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு he spoke to me very sweetly and அது மறக்க முடியாத ஒரு மூமெண்ட். வெரி கியூட் பிக்சர். எப்போவாது அப்பா வீட்டுக்கு வரும்போது எடுக்கிற ஃபோட்டோ. ஏன்னா அட் எ டைம் ஒரு 16-17 ஃபிலிம்ஸ் a year ஹீரோவாக நடிச்சிட்டு இருக்கிற டைம். அந்த டைமில் நேரமே இருக்காது. 6-7 hours தான் வீட்டிலே இருப்பார். ஒரு 35 டேஸ்க்கு ஒரு வாட்டி 6-7 hours ஒரு இருப்பார். நாளைக்குன்னு சொன்னா 35 டேஸ்க்கு ஒரு படம் முடிச்சுட்டு வந்து ஒரு 6-7 hours இருப்பார். அதுக்கப்புறம் போயிடுவார். ஸோ எங்களுக்கு அந்த மெமரினா அந்த கொஞ்சம் ஒரு ஹாஃப் டே இல்லை கோர் மெமரி என்னென்னா அவரை கொண்டு போய் ஏர்போர்ட்டில் விட்றது அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. ஸோ இப்போ தான் we are getting to spend more time with each other. ஸோ அதெல்லாம் அந்த டைமில் எடுத்தது. DQ, he is also a Chennai boy. We also share a lot of things in common like cars, traveling ரொம்ப பிடிக்கும். I have some doubt in automobiles, நான் அவர்கிட்ட தான் கேட்பேன். Very sweet, like very supportive. He tells me இது நல்லா இருக்குன்னு அது நல்லா இருக்குன்னு சொல்லுவார். So I'm so happy to know him. விஜய் சார் இது தங்கம் பார்த்துட்டு பாவக்கதைகள் பார்த்துட்டு சார் என்ன ஆஃபீஸ் கூப்பிட்டாரு. பர்சனலி கூப்பிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20-25 minutes என்கிட்ட தனியாக பேசினார். எக்ஸ்பிளைனிங் ஈச் அண்ட் எவ்ரி ஷார்ட். படத்தில் வந்து இது நல்லா இருந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்டும் எடுத்து பேசினார். அண்ட் ஹி டோல்ட் மீ நான் பார்த்துருக்கேன், நீங்கள் என்ன மாதிரி மிமிக்ரி பண்ணுறதெல்லாம் பார்த்துருக்கேன். அது ஒரு பிக்கஸ்ட் ஃபேன் பாய் மொமெண்டா இருந்திருக்கும். செம்மையாக இருந்தது. மோர் தென் அ ஃபேன் பாய் எனக்கு வந்து ஹி மேட் மீ ஃபீல் ஸோ கம்ஃபர்டபுள். ஐ ஃபீல் லைக் டாக்கிங் டு அன் எல்டர் பிரதர். ஸோ மறக்கவே முடியாத ஃபோட்டோ. அந்த ஒரு ஸ்டார் அந்த இதுவே இல்லை, வைப்ஸ் எல்லாம் அந்த இதுவே இல்லாமல் லைக் யதார்த்தமா, வெரி டவுன் டு அர்த், வெரி ஹம்பிள். தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு நல்லா கேஷுவலாக பேசுனீங்க. எனக்கு வந்து ஒரு பெரிய ஸ்டார் ஆர்டிஸ்ட் கிட்ட பேசுறத விட ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரி ஒரு வைப்ல தான் பேசுனீங்க. இது மக்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு நம்புறேன். ஆல் தி பெஸ்ட் ஃபார் அப்கமிங் மூவிஸ். உங்களுடைய மிகப்பெரிய ஹிட்டை பார்க்கறதுக்கு நாங்கள் எல்லாரும் ரொம்ப ஆவலாக காத்துக்கிட்டு இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் டு யூ அண்ட் வசந்தம் டிவி நேயர்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அவ்வளோ ஸ்வீட்டாக இருந்திருக்கீங்க. என்னோட ஜேர்னியில் வந்து நான் பண்ண தப்புகள் வந்து கரெக்ட் பண்ணியிருக்கீங்க. நான் நல்லா பண்ணது எல்லாமே வந்து அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணியிருக்கீங்க. ஸோ தேங்க்யூ. கீப் கிவிங் த சேம் லவ். ஐ வில் டூ மை பெஸ்ட் டு மேக் யூ கைஸ் ஹாப்பி. இது திருநாள் திருவிழா தேசிய தின சிறப்பு நிகழ்ச்சி. சரி, உங்கள் விளையாட்டுகளில் நீங்கள் நிச்சயமாக சிறப்பாக விளையாடுறீங்க, சிறப்பாக செய்கிறீங்க. உங்களுக்குன்னு வந்து ஒரு அச்சீவ்மெண்ட் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும், ஒரு கோல் இருக்கும். ஸோ நீங்கள் உங்கள் பர்டிகுலர் கேம் ஸ்பாட்டில் என்ன அச்சீவ் பண்ண விருப்பப்படுறீங்க கௌஷிகன்? பர்சனல் லெவலில் நான் பார்த்தேன்னா இப்போதைக்கு நான் வந்து சிங்கப்பூர் இண்டோ ஹாக்கி டீமில் வந்து செகண்ட் சாய்ஸ் கோல் கீப்பர். ஸோ என்னோடய இலக்கு என்னென்னா சிங்கப்பூரோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் கோல் கீப்பர் ஆகணும். அதுதான் என்னோடய பர்சனல் கோல். இப்போதைக்கு நம்ம 2017 இப்போ வரைக்கும் நம்ம பிரான்ஸ் மெடல் தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ அடுத்து முதல்ல வெள்ளி பதக்கம், அதுக்கப்புறம் தங்கப்பதக்கம் வெல்லணும் அப்படிங்கிற இலக்கு வந்து எனக்கு இருக்குது. ஸோ ஹோப்ஃபுல்லி நம்மளோட டீமால் அது சாத்தியம். நீங்கள் சொல்லுங்கள். இப்போ வந்து நான் வேர்ல்ட் நம்பர் 14 ரேங்கிங் வாங்கியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக அந்த ரேங்கிங் வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும். சிங்கப்பூருக்கு ஒரு கோல்டு மெடல் வாங்கணுன்னு அது வந்து ஒரு இண்டிவிஜுவல் கோல் இருக்குது. ஸோ அதுவும் சேர்த்து நம்ம டீமை வந்து இப்போ பிரான்ஸ் மெடல் ஜெயிச்சிருக்காங்க, அவங்கள வந்து பிரான்ஸ் மெடல்லேருந்து கோல்டு மெடல் கொண்டுட்டு வரணும்னு அதுவும் வந்து ஒரு பர்சனல் கோல். எனக்கு வந்து பர்சனல் கோலும் இருக்குது, ஒரு டீமுக்கான கோலும் இருக்குது. என் பர்சனல் கோல் வந்து இப்போ வந்து மேலும் வந்து நிறைய ப்ரொஃபஷனல் லீக்ஸ்லாம் நடக்குது கபடியில். இந்தியாவில் நடக்குது, நேபாள் நடக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு லீக்கில் போயிட்டு விளாடணுன்றது என்னோடய பர்சனல் கோல். கலெக்டிவான டீம் கோல்னால் என்ன சொல்லுவேன்னா, இப்போ வந்து உலக அரங்கில் வந்து சிங்கப்பூரம் கபடி விளாடுதா அப்படின்னு கேட்குறாங்க. அதை மாற்றி சிங்கப்பூரம் கபடி விளாடும், நல்லா விளாடுன்றது அளவுக்கு நம்ம வந்து மெடல்ஸ் ஜெயிச்சு சிங்கப்பூரோட பேரை உயர்த்தணுன்றது தான் அடுத்த கோல். நிச்சயமாக உங்கள் கனவுகள்லாம் நிறைவேறும். ஏன்னா நீங்கள் உங்களுக்காக கேட்கல, நாட்டுக்காக கேட்குறீங்க. நாட்டுக்காக கேட்குற எல்லா விஷயமும் நிச்சயமாக அந்த பிரபஞ்சம் அமைச்சு கொடுத்துரும். அந்த வழியில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் நம்மளுடைய நாடு 61வது பிறந்தநாளை கொண்டாடுது. நம்ம நாடுக்கு நீங்கள் உங்களுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்ல போறீங்க. உங்களுக்கு விருப்பப்பட்டதை எழுதுங்க. ஆனால் நீங்கள் கிட்ட படிச்சு காட்டணும். நாட்டு மக்களுக்கும் எங்களுக்கும் உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். நம்ம நாடுல என்னெல்லாம் இருக்கணும், எப்படிலாம் மாறணும், எப்படிலாம் செழிப்படினோம், அதெல்லாம் நீங்கள் எழுதணும். சிம்பிளாக சொல்கிறேன், யுவர் ஆஸ்பிரேஷன்ஸ் ஃபார் த நேஷன், அதை எழுதுங்க.
இருக்கீங்க, உங்களுடைய விருப்பங்களை சொல்லுங்கள், இந்த தேசம் கேட்குது. எனக்கு வந்து I wish to see Singapore grow into a sporting powerhouse at least in our region, and for all Singaporeans அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸில் கொஞ்சமாச்சும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா to pursue it to the best of their abilities, and அவங்கள சுற்றி இருக்கிறவங்களையும் என்கரேஜ் பண்ணி ஸ்போர்ட்ஸை pursue பண்ண என்கரேஜ் பண்ணி எல்லாத்துக்கும் மேலேயும் நம்மளுடைய சக சிங்கப்பூரர்கள் வந்து சிங்கப்பூரை பிரதிநிதித்து குளோபல் ஸ்டேஜ்லேயும் சரி ரீஜனல் ஸ்டேஜ்லேயும் சரி அவங்க போய் நம்ம நாட்டுக்காக உழைக்கும் போது அவங்கள சப்போர்ட் பண்ணணும், ஆதரிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. அவர் பாருங்க எழுதி படிக்கல, மனசுல இருந்து. ஆமா, அதான் நான் தான் சொல்ல வந்தேன். அது உண்மை, ஐ ஃபெல்ட் யூ. நீங்க சொல்லும்போது நான் உண்மையே உணர்ந்தேன். ஏன்னா அது உங்களுக்காக நீங்க மட்டும் கேட்கல, நீங்க நாட்டுக்காக கேட்குறீங்க. நிச்சயமா அதை நானும் ஃபீல் பண்ணேன். சரி ஸ்ருதிகா, நான் எழுதியிருக்கேன்னா ஹாப்பி பர்த்டே சிங்கப்பூர், ஒன்று அச்சீவ் பண்ணலாம். Together as one nation, we have so much to offer to the world and make a name for ourselves in the world. ஸோ கண்டிப்பாக நம்ம ஒன்றா நம்ம என்கரேஜ் பண்ணணும், சப்போர்ட் பண்ணணும், அந்த ஆதரவு இருக்கணும், and we will grow together. நீங்கள் பேசும்போது எனக்கு பின்னால் ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் கேட்குது. One people, one nation, one Singapore. அதை ஓடிட்டு அதை பற்றி நினச்சி தான் நான் வந்து எழுதுறீங்களா? Oh my God. Super. விஸ்வா, நான் என்ன எழுதியிருக்கேன்னா ஹாப்பி பர்த்டே சிங்கப்பூர். We always known as the little red dot, but for the past few years we've continuously proven what this little red dot is capable of. My wish is for that to continue in all aspects and let the world know that even though we may be the underdogs, we're always capable of punching above our weight. Wow. உண்மையிலேயே நம்மளுடைய தலைவர்களுக்கும் அரசாங்கத்துக்கும் நம்ம நன்றி சொல்லி தான் ஆகணும். ஏன்னா நம்ம இந்த மாதிரி அஸ்பிரேஷன்ஸே ஏன் அச்சீவ் பண்ண முடியுதுன்னா நம்ம நாடு வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம வந்து எந்த ஒரு சர்ச்சையும் இல்லாமல் போர் இல்லாமல் நிம்மதியாக இருக்கோம். அதுக்கு முக்கியமாக நம்ம தலைவர்களும் அரசாங்கமும் நம்ம நாட்டு மக்களும் ஒரு முக்கிய காரணம். ஸோ தொடர்ந்து நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி நம்ம நாடு செழிப்பாகும், உங்களுடைய குறிக்கோள் லட்சியம்லாம் நிச்சயமாக நிறைவேறும். சரிங்களா? அதுக்காக உங்களுக்கு பெஸ்ட் விஷயம் சொல்லி ஒரு சின்ன கிஃப்ட் உங்களுக்கு வந்து ஒரு ஹாக்கி ஸ்டிக்கை மடக்கி வச்சுருக்கோம். உங்களுக்கு கேரம் போர்ட் வந்து காய்கள் இருக்குது. உங்களுக்கு வந்து தளபதி விஜய் அவர்களே உங்களுக்கு ஒரு சரி, ரொம்ப நன்றி. இப்போ நம்ம வாழ்த்துக்களை வந்து நம்ம ரசிகர்களுக்கு தெரிவிச்சுக்கலாம். சரிங்களா? சிங்கப்பூரர்கள் அனைவருக்கும் தேசிய தின நல்வாழ்த்துக்கள். யாழினி, ரொம்ப சீக்கிரமாக முடிஞ்சிருச்சுல? இந்த பண்டிகை காலம் வரும்போது பிரியாணியை சாப்பிட்டு வீட்டில் தூங்கிட்டு இருந்தேன். ஒரு பண்டிகைக்குமா? ஆனால் இந்த பண்டிகைக்கு மட்டும்தான் நான் ஒவ்வொரு முறையும் தெரிந்த நண்பர்கள் தான், ஆனால் அவங்கள சந்தித்து பேசி அவங்ககிட்ட ஒரு வித்தியாசமான விஷயங்களை கற்றுக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சது இந்த நிகழ்ச்சி மூலமாக. நிச்சயமாக. அது மட்டும் இல்லாமல் உன் கூட கோஹோஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா நீ ஆரம்பிக்கும் போது ஒரு ஒன்றும் தெரியாத அப்ரெண்டிஸாக வந்தேன், ஆனால் நீ தான் இப்போ எனக்கு முதலாளி ஆகிட்டு. ஐயோ, அப்படிலாம் பெரிய வார்த்தை பேசாதீங்க. நிச்சயமாக அப்படிலாம் இல்லை. எனக்குமே வந்து என்னுடைய கனவுகள் நிறைய இந்த நிகழ்ச்சி மூலயமா நிறைவேறிச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நிறைய பேர் சந்தித்தேன், உங்களுக்கே தெரியும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு இந்த மாதிரி ஒரு முதல் ஷோவோட முதல் கோஹோஸ்ட் கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். நிறைய விஷயம் சொல்லி கொடுத்தீங்க, நிறைய பேரை சந்தித்தோம், நிறைய வாழ்க்கை கதைகள் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். என்னோடய வாழ்க்கை நல்லா ஒளிமயமாக மாறி இருக்கு. புரிஞ்சுக்கோ, என்ன மாதிரி எல்லாருமே பொறுமையா இருக்க மாட்டாங்க. அடுத்த சந்திக்கும் வரை என்னாலும் திருநாளே. இது உங்கள் யாழினி, இது உங்கள் காதல், இது திருநாள்.